வணக்கம். 9 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தெய்வப்பிரியன். இன்றைய நாள் முழுவதும் நடைபெற்ற பல்வேறு முக்கிய நிகழ்வுகளை ஒரு நிமிட செய்தி தொகுப்பாக பார்க்கலாம். வெளிநாட்டு நிதிகள் மூலம் மக்களை தூண்டிவிட்டு போராட்டம் நடத்தி ஸ்டெர்லைட் ஆலையை மூடிவிட்டதாக தமிழ்நாடு ஆளுநர் RN ரவி கூறியது விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் குடிமைப்பணி தேர்வுக்கு தயாராகும் இளைஞர்களுடன் ஆளுநர் RN ரவி கலந்துரையாடினார். நிகழ்ச்சியில் பேசிய ஆளுநர் RN ரவி சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்காக அனுப்பப்படும் மசோதாவை ஆளுநர் நிலுவையில் வைத்திருந்தால் அந்த மசோதா நிராகரிக்கப்பட்டதாகவே அர்த்தம் என கூறினார். Withholding means the bill falls through, the bill is dead. It is a decent language used for instead of using rejected. நாட்டின் வளர்ச்சிக்கு எதிராக வெளிநாட்டு நிதி உதவிகள் இருந்துள்ளதாக கூறிய அவர், நாட்டின் காப்பர் தேவையில் 40% நிறைவேற்றி வந்த தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை மக்களை தூண்டிவிட்டு மூடிவிட்டதாக தெரிவித்தார். Now take the case of Sterlite. It was a purely foreign funded entire activities which led to the protest, unfortunate police firing. That Sterlite produced 40% of our copper need. கூடங்குளம் அணுவுலை விழுஞ்சம் துறைமுக திட்டங்களுக்கு எதிராக மக்களை தூண்ட வெளிநாட்டு நிதி பயன்படுத்தப்பட்டுள்ளதாக ஆளுநர் RN ரவி குறிப்பிட்டார். சட்ட மசோதா பற்றி ஆளுநர் கூறியிருக்கும் கருத்திற்கு கண்டனம் தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், அதை திரும்பப் பெறுவதே அவர் எடுத்த பதவி பிரமாணத்திற்கு உண்மையாக நடந்து கொள்வதாக இருக்கும் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக முதலமைச்சர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சட்ட மசோதா கிடப்பில் இருந்தாலே நிராகரிக்கப்பட்டதாக அர்த்தம் என்றும் வார்த்தை அலங்காரத்திற்காக அதனை நிறுத்தி வைப்பு என்கிறோம் என்றும் ஆளுநர் பேசியிருப்பது அரசியல் சட்ட வரையறைகளை மீறிய செயலாகும் என கூறியுள்ளார். தனது பதவி பிரமாணத்திற்கு முரணான வகையிலும் மாநில நலனுக்கு எதிராகவும் தொடர்ந்து செயல்பட்டு வரும் தமிழ்நாடு ஆளுநருக்கு கண்டனங்கள் என தெரிவித்துள்ள முதலமைச்சர், அவசர சட்டங்கள் சட்ட திருத்தங்களுக்கு உடனடி ஒப்புதல் தராமல் தனது கடமைகளில் இருந்து தப்பித்தும் நழுவியும் வருவதை வழக்கமாக வைத்துள்ள ஆளுநர் 14 கோப்புகளை முடக்கி வைத்துள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். இரண்டாவது முறை அனுப்பியதால் ஆன்லைன் சூதாட்ட மசோதாவை அவரால் நிராகரிக்க முடியாது என கூறியுள்ள முதல்வர், அதற்கு ஒப்புதல் தராமல் இருப்பது நிர்வாகத்தை முடக்கும் செயல் என்றும் தெரிவித்துள்ளார். சட்டமன்ற மாண்பினை குறைக்கும் வகையில் பேசுவது அவர் வகிக்கும் பதவிக்கு அழகல்ல என கூறியுள்ள முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், ஆளுநரது பதவிக்கு அளிக்கப்பட்டுள்ள கடமைகளை முறையாக நிறைவேற்றும் வகையில் அவர் செயல்படுவார் என நம்புவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்டெர்லைட் மற்றும் மசோதா நிராகரிப்பு குறித்து ஆளுநர் RN ரவி தெரிவித்த கருத்துக்கு பல்வேறு கட்சி தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிரான ஆளுநரின் கருத்து அநீதியானது என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்துள்ளார். மக்கள் போராட்டத்தை ஆளுநர் கொச்சைப்படுத்துவதாகவும் விமர்சித்தார். அவர் ஸ்டெர்லைட்டை பற்றி சொன்னது அக்கிரமமானது, மிகவும் அநீதியானது, மக்கள் எல்லோரும் திரண்டு போராடியதை கொச்சைப்படுத்துகிறார். அரசு நிறைவேற்றும் மசோதா நிலுவையில் வைத்திருப்பதுதான் அரசியலமைப்பு சட்டத்திற்கு இவர் காட்டும் மரியாதையா என திமுக செய்தி தொடர்பாளர் TKS இளங்கோவன் கேள்வி எழுப்பினார். சட்டமன்றத்தில் பெரும்பான்மையான மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் நிறைவேற்றுகிற ஒரு சட்டத்தை நிராகரிப்பதும் அதை அப்படியே நிலுவையில் வைத்திருப்பதும் தான் அரசியல் சட்டத்திற்கு இவர் காட்டுகிற மரியாதையா, மதிப்பா? ஆளுநர் RN ரவி வதந்தியை பரப்புவது வன்மையான கண்டனத்திற்குரியது என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். வதந்தியை அவர் பரப்புகிறார். அதுவும் எதிர்காலத்தில் IAS IPS போன்ற பொறுப்புகளுக்கு வர துடிக்கும் மாணவர்களிடையே அவர் பேசுகிறார். வன்மையான கண்டனத்திற்குரியது. ஆளுநரின் பேச்சில் தவறில்லை என பாஜகவை சேர்ந்த நாராயணன் திருப்பதி கருத்து தெரிவித்தார். சென்னை விமான நிலையத்தில் புதிதாக அமைக்கப்பட்டுள்ள ஒருங்கிணைந்த முனைய கட்டிடத்தை பிரதமர் நரேந்திர மோடி வரும் சனிக்கிழமை திறந்து வைக்கிறார். பிரதமர் நரேந்திர மோடி 2 நாள் பயணமாக வரும் சனிக்கிழமை தமிழ்நாடு வருகிறார். ஆந்திர பிரதேசத்திலிருந்து தனி விமானம் மூலம் மதியம் 3 மணி அளவில் வரும் பிரதமர் சென்னை விமான நிலையத்தில் ஒருங்கிணைந்த முனைய கட்டிடத்தை திறந்து வைக்கிறார். தமிழ் கலாச்சாரத்தை பிரதிபலிக்கும் வகையில் இந்த முனையம் அமைக்கப்பட்டுள்ளது. இது சென்னையின் உள்கட்டமைப்புக்கு கூடுதல் வலு சேர்க்கும் என்று ட்விட்டரில் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். மாலை 4 மணியளவில் சென்னை சென்ட்ரல் கோவை இடையிலான வந்தே பாரத் அதிவிரைவு ரயிலையும் தாம்பரம் செங்கோட்டை விரைவு ரயில் சேவையையும் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கிறார். பின்னர் ராமகிருஷ்ண மடத்தின் 125வது ஆண்டு விழாவில் பங்கேற்கும் பிரதமர் சென்னை பல்லாவரத்தில் உள்ள அல்ஸ்தம் கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சாலை திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். பின்னர் மைசூர் செல்லும் பிரதமர் 9ஆம் தேதி காலை பந்திப்பூர் சரணாலயத்தை பார்வையிட்டு ஹெலிகாப்டர் மூலம் நீலகிரி மாவட்டம் முதுமலை வருகிறார்.
தெப்பக்காடு வளர்ப்பு யானைகள் முகாமிற்கு சென்று ஆஸ்கர் விருது வென்ற ஆவணப்படத்தில் நடித்த பொம்மன்பில்லி தம்பதியரை பிரதமர் நரேந்திர மோடி சந்திக்க உள்ளார். பிரதமரின் வருகையொட்டி சென்னையில் 22,000 காவலர்களும், நீலகிரி மாவட்டத்தில் 2,000 காவலர்களும் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். சென்னை விமான நிலையத்தில் 5 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னையில் உள்ள தங்கும் விடுதிகள் தீவிரமாக கண்காணிக்கப்படுகின்றன. சந்தேகத்திற்குரிய நபர்கள் மற்றும் அந்நிய நபர்கள் யாரேனும் உள்ளார்களா என காவல்துறையினர் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். ரயில் நிலையங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களிலும் பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சென்னை காவல்துறையின் எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் ட்ரோன்கள் மற்றும் ஆளில்லா விமானங்கள் பறப்பதற்கு சனிக்கிழமை தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதேபோல நீலகிரி மாவட்டத்தில் வெள்ளிக்கிழமை முதல் ஞாயிற்றுக்கிழமை வரை ட்ரோன்கள் பறப்பதற்கு காவல்துறை தடை விதித்துள்ளது. தொரப்பள்ளி, கக்கநல்லா, பந்திப்பூர் தேசிய நெடுஞ்சாலையை சனிக்கிழமை மாலை 4 மணி முதல் ஞாயிற்றுக்கிழமை காலை 10:30 மணி வரை மூட முடிவு செய்யப்பட்டிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழ்நாட்டில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தொடங்கிய நிலையில் முதல் தேர்வு மிக எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். முதல் நாளில் மொழிப்பாடத் தேர்வை மாணவர்கள் எழுதினர். தமிழ்நாட்டில் 4,56,000 மாணவியர் உட்பட 9,23,000 பேரும், புதுச்சேரியில் 15,566 பேரும் தேர்வில் பங்கேற்றனர். சென்னை திருவல்லிக்கேணி லேடி வெலிங்டன் மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுத வந்த மாணவிகளை பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளிகளில் ஆசிரியர்கள் மாணவிகளுக்கு ஆரத்தி எடுத்து திலகமிட்டு தேர்வு மையத்திற்குள் அனுப்பி வைத்தனர். முதல் தேர்வு மிகவும் எளிமையாக இருந்ததாக மாணவர்கள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். இதுக்கு முன்னாடி எழுதின ரிவிஷன் கொஸ்டின்ஸு எக்ஸாம்ல நடந்த கொஸ்டின் தான் மறுபடியும் ரீவேனாக வந்திருக்கு. இந்த எக்ஸாம் எங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. இதுக்கு மேலே வர 4 எக்ஸாமும் ஈஸியாக இருக்குன்ட்டு நம்புகிறோம். ஃபஸ்ட்டு ஆனால் கொஞ்சம் பதட்டமாக இருந்துச்சு இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு. இங்கே வந்து கொஸ்டினை பார்த்து தான் ஈஸியாக இருந்துச்சு. எல்லாம் அட்டன் பண்ணியாச்சு, நல்லா ஈஸியாக இருந்துச்சு. ஒவ்வொரு தேர்வுக்கும் போது இடைவெளி இருப்பதாகவும் முதல் தேர்வைப் போல மற்ற தேர்வுக்கான வினாத்தாள் எளிமையாக இருக்கும் என்று எதிர்பார்ப்பதாக மாணவர்கள் தெரிவித்தனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு வருகின்ற 20ஆம் தேதியுடன் முடிவடைகிறது. கோயில் தீர்த்தவாரியில் அர்ச்சகர்கள் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தமிழக சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. சட்டப்பேரவையில் நேரமில்லா நேரத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவந்த எடப்பாடி பழனிசாமி, உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு அரசு அறிவித்துள்ள இழப்பீடு போதுமானது இல்லை என்றும் தலா 10 லட்சம் ரூபாய் அறிவிக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டார். கோவில் குளங்களை தூர்வாரும் பணிகளை அரசு தீவிரப்படுத்த வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். இந்த விவகாரம் தொடர்பாக காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், பாமக, கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட கட்சிகளும் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்தன. இனிவரும் காலங்களில் இதுபோன்ற தீர்த்தவாரி நிகழ்வுகளின் போது ஆம்புலன்ஸ் மற்றும் தீயணைப்பு வாகனங்கள் இல்லாமல் நடத்தக்கூடாது என கேட்டுக் கொண்டனர். சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு பதிலளித்து பேசிய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, உயிரிழந்தவர்கள் குடும்பத்தினர் கோரும் உதவிகள் செய்து தரப்படும் எனவும் உறுதியளித்தார். தேசிய உறுப்பினர்கள் அதிகப்படுத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்திருக்கிறீர்கள். கடந்த காலங்களில் என்ன நடைமுறைகள் இப்படிப்பட்ட விபத்துகளில் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறையை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் பின்பற்றியிருக்கின்றார்கள். தீர்த்தவாரி நடைபெற்ற குளம் கோவிலுக்கு சொந்தமானது அல்ல என்றும் தீர்த்தவாரி குறித்து முறையாக தெரிவிக்கப்படவில்லை என்றும் அமைச்சர் கூறினார். இதனிடையே நங்கநல்லூர் தெப்பக்குளத்தில் யாரும் இறங்கக்கூடாது என அறிவிப்பு பதாகை வைக்கப்பட்டுள்ளது. திருச்சியில் 600 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா நிறுவப்படும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்துள்ளார். மானிய கோரிக்கைகள் மீதான விவாதத்தில் பதிலளித்து பேசிய தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு 22 புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார். திருவள்ளூர் மாவட்டம் காரணியில் 3000 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் 100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பாதுகாப்புத்துறை சார்ந்த மின்னணுவியல் மற்றும் பாதுகாப்பு தொழில் பூங்கா அமைக்கப்படும் எனவும், சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி மற்றும் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரத்தில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மினி டைட்டில் பூங்கா அமைக்கப்படும் எனவும் தெரிவித்தார். நகரங்களுக்கு இடையேயான வான்வழி பயணத்திற்கு ஹெலிகாப்டர்களை பயன்படுத்தும் வகையில் தமிழ்நாடு வான்வழி இணைப்பு திட்டத்திற்கான வழிமுறை வகுக்கப்படும் என்றார். ஆவடி டைட்டில் தொழில்நுட்ப பூங்கா நிச்சயமாக வரும் என்றும் குறிப்பிட்டார். ஆவடியில் இருக்கக்கூடிய டைடல் பார்க் 3வது டைடல் பார்க் என்று சொன்னீர்கள். அதை முழுமையாக கட்டி முடித்து பயன்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார். எனவே 3வது பெரிய நகரமான மதுரையிலே அது அமைக்கப்படும் தான் என்று சொல்லியிருக்கிறோம். எனவே ஆவடி டைடல் பார்க் நிச்சயமாக வரும். இருங்காட்டுக்கோட்டை, சூளகிரி, செய்யாறு ஆகிய இடங்களில் உள்ள தொழிற்பூங்காக்களில் மொத்தம் 50 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 800 படுக்கைகள் கொண்ட தங்குமிடம் கட்டப்படும் என்றும் அறிவித்தார்.
அதிமுக அவசர செயற்குழு கூட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அதிமுக பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பதவியேற்ற பிறகு முதல் முறையாக அதிமுக செயற்குழு கூட்டம் 7ஆம் தேதி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. எனினும் ஒரு சில காரணங்களால் செயற்குழு கூட்டம் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிவிப்பில் அதிமுகவின் அவசர செயற்குழு கூட்டம் வரும் 16ஆம் தேதி நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். சென்னையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அவைத்தலைவர் தமிழ்மகன் உசேன் தலைமையில் மதியம் 1:30 மணி அளவில் இந்த கூட்டம் நடைபெறவுள்ளது. இதில் கர்நாடக சட்டமன்ற தேர்தல் குறித்தும் கட்சி உறுப்பினர் சேர்க்கை குறித்தும் விவாதிக்கப்படும் என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். இந்த கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்களாக உள்ள தலைமை கழக செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள், பிற மாநில செயலாளர்கள், நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஆகியோர் அழைப்பிதழுடன் கலந்து கொள்ள வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக தலைமையில் கூட்டணி என பாஜக தமிழ்நாடு தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் பாஜக அதிமுக கூட்டணி நீடிப்பதாக கூறினார். இன்னைக்கு கேட்டீங்கன்னா என்டிஏ இருக்கா? இருக்கு. பிஜேபி அதிமுக இருக்கா? இருக்கு. கூட்டணியில் இருக்கமா? இருக்கும். இதைத்தான் அமித்ஷாஜி சொன்னார். அதைத்தான் நானும் சொல்றேன். புதுசா யாரும் எதுவும் சொல்ல. தேசிய ஜனநாயக கூட்டணியில் எந்த கட்சி பெரியது என்பது முக்கியமல்ல என்றும் கூட்டணியை வழிநடத்துவது யார் என்பதுதான் முக்கியம் என்றார். தமிழ்நாட்டில் நேஷனல் டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் தானே சொல்றோம். அதுதான். இதுல எந்த கன்ஃபியூஷன் இல்லை. என்டிஏ அலையன்ஸ்குள்ள பெரிய கட்சி சின்ன கட்சி செகண்ட் ஆர்குமெண்ட். பட் என்டிஏவை வழி நடத்துவது யார்? பாரதிய ஜனதா கட்சி. இந்த ரெண்டையும் நம்ம பிரிச்சு பார்க்காம கன்ஃபியூஸ் பண்ணி கூடாதுங்களா? கூட்டணியை பொறுத்தவரை மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லாமல் முடிவெடுக்கக்கூடிய தலைமை இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார். அலையன்ஸ்ங்கிறது பெருந்தன்மையா உட்கார்ந்து, மாற்றாந்தாய் மனப்பான்மை இல்லாம அனைவரும் சமமாக உட்கார்ந்து ஒன்னா உட்கார்ந்து பேசி முடிவெடுக்கக்கூடிய லீடர்ஷிப் இருக்கணும். நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ்நாடு பாஜக தனித்து போட்டியா என்பது தலைமைதான் முடிவெடுக்கும் என்று கூறினார். காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரான ஏ.கே. அந்தோனியின் மகன் அனில் அந்தோனி பாஜகவில் இணைந்தார். காங்கிரஸ் கட்சியின் கேரள மாநில சமூக ஊடக பிரிவு தலைவராக இருந்த அனில் அந்தோனி குஜராத் கலவரம் தொடர்பாக பிரதமர் மோடியை விமர்சிக்கும் வகையில் பிபிசி செய்தி நிறுவனம் வெளியிட்ட ஆவணப்படத்திற்கு வெளிப்படையாக எதிர்ப்பு தெரிவித்தார். இதற்கு காங்கிரஸ் கட்சியிலிருந்து எதிர்ப்பு கிளம்பியதால் அவர் கட்சியிலிருந்து விலகினார். இதனிடையில் டெல்லி சென்ற அனில் அந்தோனி மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், முரளிதரன் முன்னிலையில் பாஜகவில் இணைந்தார். பன்முகத்தன்மை கொண்ட உலகில் இந்தியாவை முன்னணி இடத்திற்கு கொண்டு செல்வதற்கான தொலைநோக்கு பார்வையுடன் பிரதமர் மோடி செயல்பட்டு வருவதாகவும் அவரால் ஈர்க்கப்பட்டே பாஜகவில் இணைந்துள்ளேன் என்றும் அனில் அந்தோனி தெரிவித்துள்ளார். இதனிடையே தனது மகன் பாஜகவில் இணைந்தது வருத்தமளிப்பதாகவும் இது தவறான முடிவு எனவும் ஏ.கே. அந்தோனி கருத்து தெரிவித்துள்ளார். கலாட்சத்ரா விவகாரத்தில் மாணவிகளின் போராட்டத்திற்கு பின்னணியில் சதி உள்ளதாக உதவி பேராசிரியர் ஹரிபத்மனின் மனைவி குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் உள்ள கலாட்சத்ரா கல்லூரியில் மாணவிகளிடம் பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டதாக உதவி பேராசிரியர் ஹரிபத்மன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் சென்னையில் நியூஸ் 18க்கு பேட்டியளித்த அவரது மனைவி வெளிப்படையாக விசாரணை நடத்தி உண்மையை வெளிப்படுத்த வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தார். ஏதோ ஸ்டோரி அவங்க மேனிபுலேட் பண்ணி குழந்தைங்க மேல ஃபேப்ரிகேட் பண்ணி அதை அப்படியே குழந்தைங்க மேல சொல்லி கொடுத்து அவங்கள அந்த மாதிரி மாத்தி எடுத்திருக்குன்னு எனக்கு கிளியரா தெரியும். இல்லைன்னா எப்பவுமே விதின் எப்படிங்க அந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது. இதனிடையே சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நடிகை அபிராமி புகார் அளித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கலாட்சத்ரா கல்லூரியில் மாணவிகளை 2 பெண் பேராசிரியர்கள் தூண்டிவிட்டு உதவி பேராசிரியர் ஹரிபத்மனுக்கு எதிராக போராட்டம் செய்ய வைத்ததாக குற்றம் சாட்டினார். எவிடன்ஸ் வந்து மேனிபுலேட் பண்ணக்கூடாது, தானா வரதுக்கு பேர் தான் எவிடன்ஸ். சோ இவங்க வந்து நிறைய மேனிபுலேட் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. அதுக்கு என்கிட்ட ட்ரை பண்ணதுக்கான ப்ரூஃப் இப்ப எங்க போனாலுமே வந்து டிஃபமேஷன் காலேஜுக்கு தான் நடக்குதே தவிர இவங்க சொல்ற பாயிண்ட் விட அதுதான் நிறைய பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த ஒரு இதுக்கு கிளாரிபிகேஷன் கொடுத்து காலேஜ் நேம் கிளியர் பண்ணணும்ன்ற ஒரே எண்ணத்தோட தான் நான் வந்திருக்கேன். தான் படித்த காலத்தில் ஹரிபத்மன் யாரிடமும் பாலியல் சீண்டலில் ஈடுபடவில்லை என்றும் அபிராமி தெரிவித்தார். ஒரு நிமிட செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். எதிர்க்கட்சிகளின் தொடர் அமளிக்கு மத்தியில் நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிவுக்கு வந்தது. நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த ஜனவரி 31ஆம் தேதி தொடங்கியது. பட்ஜெட் தாக்கலுக்கு பிறகு பிப்ரவரி 14ஆம் தேதி வரை முதல் அமர்வு நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் 12ஆம் தேதி 2வது அமர்வு தொடங்கியது. அதானி விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சிகளும் வெளிநாட்டு பயணத்தில் இந்தியாவை அவமதித்ததாக ராகுல் காந்தி மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று ஆளும் கூட்டணியும் முழக்கம் எழுப்பியதால் நாடாளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்ந்து முடங்கி வந்தன. இந்நிலையில் வியாழக்கிழமை காலை 11 மணிக்கு மக்களவை கூடியதும் அதானி விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் முழக்கம் எழுப்பினர். மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில் கருப்பு உடை அணிந்திருந்தனர்.
இதற்கு போட்டியாக பாஜக மற்றும் அதன் கூட்டணி கட்சி உறுப்பினர்கள் காவி துண்டு அணிந்து வந்திருந்தனர். எதிர்க்கட்சிகளின் அமளிக்கு மத்தியில் அவையில் வந்தே மாதரம் ஒலிக்கப்பட்டு தேதி குறிப்பிடப்படாமல் அவை ஒத்திவைக்கப்பட்டது. இதேபோன்று தொடர் அமளியால் மாநிலங்களவையும் முடங்கியது. முதலில் பகல் 2 மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது. பிற்பகலிலும் அமளி தொடர்ந்ததால் தேதி குறிப்பிடப்படாமல் அவை ஒத்திவைக்கப்படுவதாக மாநிலங்களவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில் மக்களவையில் 34% பணியும் மாநிலங்களவையில் 24.4% பணிகளும் நடைபெற்று இருப்பதாக நாடாளுமன்ற விவகாரத்துறை இணையமைச்சர் அர்ஜுன் ராம் மேஹ்வால் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை தடுக்கவும் கைது செய்யப்பட்ட 12 மீனவர்களை விடுவிக்கவும் நடவடிக்கை எடுக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த 12 மீனவர்கள் கோடியக்கரை பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்தபோது அவர்கள் மீது இலங்கை கடற்படை தாக்குதல் நடத்தியதாக முதலமைச்சர் தனது கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். இந்த தாக்குதலில் 4 மீனவர்களின் கைகளில் காயம் ஏற்பட்டுள்ளதாகவும் தாக்குதலுக்குள்ளான மீனவர்களின் 7 செல்போன்கள் மற்றும் மீன்களை இலங்கை கடற்படை பறிமுதல் செய்துள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் இதேபோன்று அடிக்கடி தாக்குதல் நடத்துவது கவலை அளிப்பதாக முதலமைச்சர் கூறியுள்ளார். இந்திய மீனவர்கள் மீதான இலங்கை கடற்படையின் தாக்குதலை கட்டுப்படுத்தவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். மேலும் இலங்கை கடற்படை கைது செய்துள்ள 12 மீனவர்களையும் 109 மீன்பிடி படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை எடுக்குமாறு கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி தொடர்பாக டெல்லியில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவை அதிமுக எம்பி தம்பிதுரை சந்தித்து பேசினார். அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் அதிமுக பாஜக இடையே கருத்து முரண்பாடு ஏற்பட்டதால் கூட்டணி நீடிக்குமா என்ற கேள்வி எழுந்தது. இந்நிலையில் நியூஸ் 18க்கு பேட்டியளித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதிமுக கூட்டணியில் பாஜக நீடிக்கிறது என்று தெரிவித்திருந்தார். ஆனால் கூட்டணியில் இருப்பதை மட்டுமே அமித்ஷா கூறியதாகவும் நாடாளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணியை உறுதி செய்யவில்லை என்றும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பேசியிருந்தார். அதே நேரத்தில் இரு கட்சிகளிடையே கூட்டணி வலுவாக உள்ளதாக மத்திய இணையமைச்சர் எல் முருகன் மாறுபட்ட கருத்தை கூறியிருந்தார். இந்த சூழ்நிலையில் பாஜக தேசிய தலைவர் ஜே பி நட்டாவுடன் அதிமுக எம்பி தம்பிதுரை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சந்திப்பின் போது நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணி குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. முன்னதாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து பேசிய நிலையில் தற்போது ஜே பி நட்டாவுடனும் ஆலோசனை நடத்தியிருப்பது முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சட்டப்பேரவையில் மீண்டும் மீண்டும் பேச வாய்ப்பு கேட்டு ஆவேசமாக குரல் எழுப்பிய உறுப்பினர் வேல்முருகனுக்கு பேரவைத் தலைவர் அப்பாவு கடும் எச்சரிக்கை விடுத்தார். சட்டப்பேரவையில் கேள்வி நேரத்தின் போது துணை கேள்வி கேட்க தமிழக வாழ்வுரிமை கட்சித் தலைவர் வேல்முருகன் சபாநாயகரிடம் அனுமதி கோரினார். அனுமதி வழங்காததால் அவர் பேரவையில் குரல் எழுப்பினார். அதற்கு மிரட்டல் விடுக்கும் வகையில் சத்தமிட வேண்டாம் என சபாநாயகர் அறிவுறுத்தினார். சத்தத்தெல்லாம் ரைஸ் பண்ணக்கூடாது வேல்முருகன், அதெல்லாம் உட்கார்ந்துட்டு இந்த வார்த்தையெல்லாம் மிரட்டெல்லாம் விடக்கூடாது, உட்காருங்க. இதனால் சட்டப்பேரவையில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வேல்முருகன் உதயசூரியன் சின்னத்தில் நின்றேன் என்பதற்காக சபாநாயகர் தன்னை குத்தி காட்டக்கூடாது என்றார். நான் உதயசூரியன் சின்னத்திலே நின்றேன் என்பதற்காகவே குத்தி காட்டுவதும் கேலி கிண்டல்கள் அடிப்பதும் தயவு செய்து பேரவைத் தலைவர் அவர்கள் இனி இது போன்ற வார்த்தைகளை சட்டமன்ற வரலாற்று குறிப்புகளிலே பதிவு செய்வதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும் என்கிற ஒரு வேண்டுகோளை நான் முன்வைக்கிறேன். மிரட்டினேன், அச்சுறுத்தினேன் போன்ற வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம் என சபாநாயகருக்கு வலியுறுத்தினார். கேரளாவில் கோவில் திருவிழாவின் போது மதுபோதையில் நடனமாடிய காவல் சிறப்பு உதவி ஆய்வாளர் சஸ்பெண்ட் செய்யப்பட்டார். கேரள மாநிலம் இடுக்கி அருகே சாந்தன்பாறை பகுதியில் உள்ள கோவிலில் திருவிழா நடைபெற்றது. அங்கு சாந்தன்பாறை காவல் நிலைய சிறப்பு உதவி ஆய்வாளர் ஷாஜி தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தனர். அப்போது தமிழ் திரைப்படமான கரகாட்டக்காரன் படத்தில் இடம்பெற்ற மாரியம்மா பாடல் ஒலித்த நிலையில் மதுபோதையில் இருந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் ஷாஜி தன்னிலை மறந்து நடனமாடினார். சீருடை அணிந்த காவலர் மதுபோதையில் நடனமாடிய வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதனைத் தொடர்ந்து சிறப்பு உதவி காவல் ஆய்வாளர் ஷாஜியை பணியிடை நீக்கம் செய்து இடுக்கி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டுள்ளார்.
ஜார்க்கண்ட் மாநில ஆளுநர் CP ராதாகிருஷ்ணனின் கல்வி ஆலோசகராக அண்ணா பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தர் பாலகுருசாமி நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நிபுணர் என்ற அடிப்படையில் உயர்கல்வியை மேம்படுத்த ஆலோசனை வழங்குவது, பல்கலைக்கழகங்களின் செயல்பாடு, பாடத்திட்டம் மற்றும் படிப்புகளை மேம்படுத்துவதற்கான வழிகள் மற்றும் செயல்முறைகளை வழங்குவது கல்வி ஆலோசகரின் பணிகளாகும். உயர்கல்வி குறித்த பிரச்சினைகள் தொடர்பாக ஆளுநருக்கு தேவைப்படும் பொழுது ஆலோசனைகள் வழங்கும் பணிகளையும் பாலகுருசாமி மேற்கொள்வார். இதேபோன்று ஜார்க்கண்ட் தலைநகரான ராஞ்சி சென்று வர விமான கட்டணம், ஓட்டுநருடன் கூடிய கார் வசதி, ராஜ்பவன் வளாகத்தில் விருந்தினர் என்ற வகையில் சலுகைகளும் அவருக்கு வழங்கப்படும். கம்ப்யூட்டர் ஆபரேட்டர் மற்றும் உதவியாளர் உள்ளிட்ட வசதிகளும் அவருக்கு செய்து தரப்படும். இது மட்டுமல்லாமல் லேப்டாப், பிரிண்டர், அலுவலக பொருட்கள் மற்றும் பணிகளை மேற்கொள்ள அலுவலக அறையும் பாலகுருசாமிக்கு ஒதுக்கப்பட உள்ளது. மேலும் அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். உங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு.